ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த மார்னிங் மேட்ச்சில் பாருங்கள், நம்ம லோ பிக்கில் ட்ரை பண்ண அந்த 2 பிளேயர் ஃபெயிலியர் ஆகிட்டாங்க. மேலே அந்த 6 பேரில் வந்து பூரான் வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சு. சரியா 3 பேர் வந்து மிஸ் ஆயிடுச்சு. இது நல்ல மேட்ச் தான், ஆனால் பிடிச்சிருக்கலாம், கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம நண்பர் பார்த்தீங்கன்னா நல்ல டீம் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. பாருங்கள், அவர் டீம் வாங்க காட்டுறேன். பாருங்கள், 844 பாயிண்ட்டு டீம் 3ல். அடுத்து பாருங்கள், செகண்ட் டீமில் பாருங்கள் 890 பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு டீமே பாருங்கள் 915 பாயிண்ட் எடுத்திருக்காரு. சரிங்களா? ஸோ ரசல் தான் வந்து கேப்டன் ட்ரை பண்ணியாரு. ஸோ ரிஸ்க்கை வந்து மோட்டி அந்த லோ பிக் பிளேயர்ஸ் நம்ம சொல்லுவோங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பாருங்கள் அவருக்கு எதோ பிடிச்சிருக்கும் போல் மோட்டி வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட கிராண்ட் லீக் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு டீம் 915 பாயிண்ட் எடுத்து கூட பாருங்கள் 200 தான் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ 11-11 நம்ம எப்போ வைக்கிறோங்களோ அப்போ தான் வந்து அந்த வின்னிங்ஸ்ன்றதை எடுக்க முடியும். ஸோ மோஸ்ட்லி பிளேயர்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து சூஸ் பண்ணிங்கன்னாவே போதும். அதாவது நம்ம மேலே காட்டுற அந்த 6 பேர் வந்து பிளேயர்ஸுக்கு மிஸ்டேக் அவரோட பிளேயர்ஸை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் லோ பிக் பிளேயர்ஸை எடுத்து உள்ளே வச்சிங்கனாவே மோஸ்ட்லி ட்ரீம் டீம் வந்து கரெக்டாக வந்துடும். சரிங்களா? ஸோ வாங்க இன்றைக்கி மேட்ச் நான் ப்ளீஸ்னு பார்க்கலாம். இந்த மேட்சுக்கான ஸ்பெஷல் டே பிளேயர்ஸை வந்து யார் இருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப்பில் 27வது மேட்சுங்க. பங்களாதேஷ்க்கும் நெதர்லாந்துக்கு இடையே நடைபெறுது. வெதரை பொறுத்த வரைக்கும் லைட் ரெயின் வர மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பிளேயிங் 11 பார்த்து பின்னாடி அதுக்கப்புறம் கண்டஸ்டன் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஆவரேஜ் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 140 மேலே எதிர்பார்க்கலாம். பிச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு பேலன்ஸ்டான கிரவுண்டு தான். சரிங்களா? ஸோ 2 டீம் மோதுறப்போ மோஸ்ட்லி என்ன நடந்திருக்குன்னா 2 டீம்லையுமே வந்து யாராச்சும் ஒரு பிளேயர் தான் நின்று விளையாட்டுருக்காங்க. மற்ற பிளேயர்ஸ் எல்லாமே அவுட் தான் இருக்காங்க. ஸோ பவுலர்ஸை வந்து கரெக்டாக வந்து பிக் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட் ஆனால் இந்த மேட்ச்க்கான ஸ்பெஷல் டே பிளேயர்ஸ் நான் கண்டிப்பாக பங்களாதேஷ் விளையாடுறாங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நம்ம லாஸ்ட் வீடியோ சொல்லிட்டோம். சகிப் அல் ஹசன் தான் நான் சொல்லியிருந்தேன். லாஸ்ட் மேட்ச் வந்து ஃபெயிலியர், ஒரு வேளை ஃபெயிலியர் ஆகிட்டார்னா இந்த மேட்ச் வந்து கண்டிப்பாக உள்ள வருவார்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இவர் தான் இந்த மேட்ச்சுக்கான ஸ்பெஷல் டே பிளேயர்ஸ். இவர் வந்து 400வது இன்னிங்ஸ் வந்து ப்ளே பண்ணுறாரு. சரிங்களா? ஸோ 2020s 400வது இன்னிங்ஸ் வந்து ப்ளே பண்ணுறாரு. இவருக்கு வந்து என்ன ரெக்கார்டோட உள்ள வராரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சகிப் அல் ஹசனை பொறுத்த வரைக்கும் இவருடைய ரெக்கார்டு ரன்னில் 2451 ரன் அடிச்சிருக்காரு. ஒரு 49 ரன் அடிச்சா போதும் 2500 ரன் ரீச் பண்ணுவார். ரெண்டாவது ரெக்கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 4 4 அடிச்சா போதும் 250 4 வந்து ரீச் பண்ணுவார். பவுலிங்கில் வந்து இவர் ஓவராலாக 146 விக்கெட் எடுத்திருக்காரு. 4 விக்கெட் எடுத்தால் 150 விக்கெட்டில் ரீச் பண்ணுவார். ஸோ 3 ரெக்கார்டோட உள்ள வராது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ என்னோட டீம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவர் தான் வந்து கேப்டன் கொடுக்குவேன். எகெயின் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், பங்களாதேஷ் விளையாடக்கூடிய 2 மேட்ச்லையுமே சகிப் அல் ஹசன் தான் வந்து கேப்டன் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னா, எப்பவுமே நம்ம சொல்லக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அந்த பர்சன்டேஜ் அதிகமாக பிளேயர்ஸ் யார், அதே போல் என்னோட ஆப்ஷனில் யார் ரிமூவ் பண்ணுறதா பார்க்கலாம். ஸோ பாருங்கள், பங்களாதேஷ் பக்கம் ரொம்ப சிம்பிள் தாங்க இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். தஸ்கின் அஹ்மத் இருக்காரு, முஸ்தபிசுர் ரஹ்மான் இருக்காரு, நெக்ஸ்ட் பாருங்க லிட்டன் தாஸ் இருக்காரு. சரிங்களா? ஸோ நெதர்லாந்து பக்கம் பாருங்க, முக்கியமாக இவங்க 2 பேரும் அனந்தம்பிங் மாதிரி. ஸோ இவங்க 2 பேர் தான் இருப்பாங்க மோஸ்ட்லி. வின் மேக்கர் இருப்பார். சரிங்களா? நெக்ஸ்ட் ஸோ டோட்டலாக வந்து இந்த 6 பேர் தான் இருக்காங்க. நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி இந்த 6 பேருமே வந்து டீமுள்ள வைக்காதீங்க. சில பேருக்கு வந்து இந்த ஏரியா புரியலன்னு சொல்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த 6 பேர் இருக்காங்கன்னா 6 பேரும் வைக்காதீங்கன்னு சொல்கிறேன். ரீசன் என்னன்னா 100% வந்து இதுக்குள்ளே ஃபெயிலியர்ன்றது நடந்தே தீரும். ஒருவேளை உங்கள் ஆப்ஷனில் நீங்கள் 5 பிளேயர் வர மாதிரி இருந்தால் கூட 5 பிளேயர் வச்சுக்கோங்க. கம்பல்சரி அட்லீஸ்ட் ஒரு பிளேயர் மேலே ரிஸ்க் எடுங்க அப்படின்றது தான் ஆப்ஷன். சரிங்களா? ஸோ இந்த 2, 3, 4, 5 இதில் ஏதாச்சும் ஒரு பேட்டர்ன் வந்து கிளிக் ஆகும். ஸோ இதில் 2 பேர் இல்லை 3 பேர் 4 பேர் இல்லை 5 பேர் இந்த மாதிரி ட்ரீம் டீம் வந்து உட்காரும் அன்றைக்கி மேட்ச்சில். அதுதான் நம்ம கரெக்டாக பிடிக்கணும். சரிங்களா? ஸோ இந்த 6 பேரில் வந்து நான் வந்து யாரை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லோ அண்ட் பிக் தான் ட்ராப் பண்ணுறேன். யூனிவர்சல் கேப்னா இவர் தான் இருப்பார். யூனிவர்சல் வைஸே பார்த்தீங்கன்னா பாஸ் லீட் இருப்பார். சரிங்களா? ஸோ ஸ்மால் லீக் ஆடுறவங்க வந்து இவரை வந்து வச்சுக்காங்க. கிராண்ட் லீக்காரங்க வந்து ரிஸ்க் எடுத்து பாருங்கள். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா 2 மேட்சை வந்து பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காரு. ஸோ கண்டினியூவாக 2 மேட்ச் வந்து கேப்டனாக வந்திருக்காரு. ஸோ இன்றைக்கி மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளாப்ன்றதை நான் டிசைட் பண்ணி வச்சிருக்கேன். ஸ்மால் லீக்காரங்க வந்து ரிமூவ் பண்ணாதீங்க, கிராண்ட் லீக்காரங்க வந்து ரிமூவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நான் ட்ராப் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் யாருன்னா முஸ்தபிசுர் ரஹ்மான் வந்து ட்ராப் பண்ணுறேன். முஸ்தபிசுர் ரஹ்மானை பொறுத்த வரைக்கும் 99வது T20 வந்து ப்ளே பண்ணுறாரு. மேபி அடுத்த மேட்ச் 100வது T20 ட்ராப் நல்ல பர்ஃபார்மன்ஸ்ன்றது கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஸோ அதனால தான் இவரை ட்ராப் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு முஸ்தபிசுர் ரஹ்மான் பிடிக்கலனா நீங்கள் வந்து லிட்டன் தாஸ் மேலே ரிஸ்க் எடுத்து பாருங்கள். ஸோ பாஸ் லீடோ என்னோட டீமில் இருப்பார். ஏன்னா இப்போ நம்ம டேரெக்டாக நம்ம சிவிசி 2மே வந்து ட்ராப் பண்ண முடியாது. அதனால் என்னோட டீமில் வந்து பாஸ் லீடர் இருக்காரு. தஸ்கின் அஹ்மதை பொறுத்த வரைக்கும் நெதர்லாந்துக்கு எதிராக விளையாடின மேட்ச்சில் 2 விக்கெட்ன்றது எடுத்துருக்காரு. ஸோ இவரை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வின் மேக்கர் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு நெதர்லாந்து பக்கம் வின் மேக்கர் தான் வந்து நம்ம கேரண்டி எடுக்கலாம், இவரை நம்பி எடுக்கலாம். அதே போல் எட்வர்ட்லேயும் வந்து விக்கெட் எடுத்திருக்காருங்க இவர். ஸோ 2 ஆப்ஷனுக்காக நான் வந்து இவரும் பிக் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ என்னோட டீமில் இருக்கக்கூடிய அந்த 4 பேர் லிட்டன் தாஸ் வந்து ஏன் நான் பிக் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இப்போ பங்களாதேஷ் பக்கம் சகிப் ஹசன் நம்ம கேப்டன் கொடுத்துட்டோம். ஸோ பங்களாதேஷ் பக்கம் இப்போ சாகிப் கூட பவுல் பண்ணுவார் சரிங்களா. ஸோ விக்கெட் விழுறப்போ சப்போஸ் இவர் கேட்ச் ஏதாச்சும் பிடிச்சாருன்னா வந்து ட்ரீம் டீம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் பேட்டிங்கில் வந்தாலும் ஒரு 10 ரன் அடிச்சா கூட ஸோ அந்த டபுள் ஆப்ஷன்றதுக்காக இவர் வந்து நான் பிக் பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஸோ என்னோட டீமில் வந்து லோவன் பிக்கும் முஸ்தபிசுர் ரஹ்மான் 2 பேர் ட்ராப் பண்ணிட்டு லிட்டன் தாஸ், பாஸ்லே, டஸ்கின் அஹ்மத், வின் மேக்கர் 4 பேர் கொடுக்குறேன். ஸ்மால் லீக் ஆடுறவங்க வந்து இவர் வந்து பிக் பண்ணிக்காங்க சரிங்களா. ஸோ நாம் நெக்ஸ்ட் சொல்லக்கூடிய பாயிண்ட் என்ன, 50-50 ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை பார்த்துடலாம். 50-50 ஆப்ஷனில் நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி பாருங்கள், மோஸ்ட்லி அதே ஆப்ஷன் தான் வருவாங்க பாருங்கள் சரிங்களா. முஸ்தபிசுர் ரஹ்மான், லோ ஒன் பிக்கு மேக்ஸோ டாட் சரிங்களா. விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் எட்வர்டு வருவார் சரிங்களா. ஸோ என்னோட ஆப்ஷனில் என்ன சொல்கிறேன்னா, முஸ்தபிசுர் ரஹ்மான் மேலே தான் ரிஸ்க் எடுத்து பார்க்குற இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் லோ ஒன் வீக் மேலே ரிஸ்க் எடுத்து பார்க்குறேன். மேக்ஸோ டாட் இருப்பார் என்னோட டீமில். எட்வர்டு வந்து வைக்கிறது வைக்காது உங்கள் ஆப்ஷனில் விட்டுறேன். ஏன் ஸோ எட்வர்டு வந்து உங்கள் ஆப்ஷனில் கொடுக்குறேன்னா, எட்வர்டை பொறுத்த வரைக்கும் சில மேட்சஸில் வந்து 1 டவுனே இறக்கி விட்டுருவாங்க சரிங்களா. இல்லைனா சில மேட்சஸ் வந்து பின்னர் டவுனில் இறக்கி விடுவார். ஸோ அவர் வருவார வரமாட்டேன்றது ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. ஸோ அந்த ஆல்ரவுண்ட் ஆப்ஷனில் ஒருத்தர் எங்லர் பட்னு வருவார், அவர் நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் நல்லா விளையாடி இருந்தார். ஸோ அவருக்கு வந்து யூஸ் பண்ணி பார்க்கலான்றது என்னோட ஆப்ஷன். பாருங்கள் எட்வர்ட் தான் இருக்கார் பாருங்கள் விக்கெட் கீப்பர் சென்டரில். சில சமயம் வராங்க, இல்லை வராமல் அப்படியே வெளியும் போயிடறாங்க. அதுக்காக தான் நம்ம சொல்கிறது 50-50 ஆப்ஷன் வரக்கூடிய பிளேயர்ஸ் வந்து நம்ம அப்படி தான் எடுப்போம். லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸை வந்து வாங்க பார்க்கலாம். பங்களாதேஷ் பக்கம் யார் இருக்காங்கன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்லி சாண்டோ, ஹசன், ஜாகிர் அலி. ஸோ பிளேயிங் லெவலில் அதே போல் சேஞ்சஸ் எதுவும் இல்லைன்னு தான் சொல்லி போட்டிருக்காங்க. ஆன் செக் பண்ணி பார்த்துருக்காங்க. நெடுமனோரு, லெவிட்டு, விக்ரம்ஜித் சிங் சரிங்களா. ஸோ டோட்டலாக வந்து இந்த 6 பேர் தான் இருக்காங்க. இந்த 6 பேரில் வந்து என்னோட ஆப்ஷன் நான் யாரும் சொல்லுவேன் அப்படின்னா, ஸோ நெதர்லாந்து பக்கம் பார்த்தீங்கன்னா லெவிட் வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இவர் ஆல்ரவுண்டர் மாதிரி சில சமயம் பவுலிங் பண்ணுவார். அதே போல் 2020s வந்து 100 அடிச்சிருக்காரு. ஸோ நம்ம இவரை யூஸ் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் பக்கம் சாண்டோ வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. ஸோ டீம் கேப்டனே இவர் தான். இவர் வந்து எப்படின்னா டக்குன்னு வந்து ஒரு மிஸ் ஆட்டாடெல்லாம் அவுட் ஆக மாட்டார். ஸோ சில சமயம் நின்று பால் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து ரன் அடிவார். அந்த மாதிரி ஒரு பிளேயர் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்காக நம்ம இவரை கூட யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னோட ஆப்ஷனில் வந்து இவங்க 2 பேர் தான். உங்களுக்கு வேணும்னா வந்து டி ஹசன் கூட எடுத்துக்காங்க. டி ஹசனை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 6 அடிச்சா 50 6 வந்து ரீச் பண்ணுவார். ஸோ ஹசனா சாண்டோவான்றப்போ என்னோட ஆப்ஷன்ல வந்து இவங்க 2 பேர் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா வேற எதனா பிளேயர் இருக்கும். ஏன்னா மற்ற பிளேயர்லாம் வந்து மோஸ்ட்லி இவங்களாம் வாய்ப்பு கிடைச்சும் வந்து சரியாக பயன்படுத்துறதில்ல. அதனால இவங்கள வந்து என்னோட டீமில் வந்து யூஸ் பண்ணி பார்க்க மாட்டேன். அது பதிலாக வேற ஏதாச்சும் ஒரு பவுலர் வந்து யூஸ் பண்ணலான்றது என்னோட ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பாயிண்ட் என்னன்னா, யூனிவர்சல் டீம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்குது. ஸோ யூனிவர்சல் டீமில் வந்து நான் யாரை ட்ராப் பண்ணுறேன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒசைன் ட்ராப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பாருங்கள் முஸ்தபிசுர் ரஹ்மான், லோ ஒன் பிக்கு. பேட்டிங் ஆப்ஷனில் பொறுத்த வரைக்கும் டாய் வந்து ரிமூவ் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ என்னோட ஆப்ஷனில் தாஸ், மேக்ஸோ டாட், சகிப் ஹசன், பாஸ்லே, டஸ்கின் அஹ்மத், வின் மேக்கரு, சாகிப். இவர் வந்து நல்ல ரிதமில் இருக்காருங்க. ஸோ வச்சுக்கலாம். ஏன்னா திரும்ப இவருக்கு அகெயின் பவுலிங் கொடுப்பாங்க. அந்த ஒரு ஏன்னா லாஸ்ட் மேட்ச் விக்கெட் எடுத்ததுனால திரும்ப இவர் பவுல் பண்ண வைக்குவாங்க. ஸோ அந்த ரீசனுக்காக இவர் வந்து நம்ம வச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப லிட்டன் தாஸ் இருப்பார், எட்வர்டு, ஜாகிர் அலி 2 பேரும் ட்ராப் பண்ணுறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எட்வர்டு வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பேட்டிங் ஆப்ஷனை பொறுத்திருக்கும் டாய் ட்ராப் பண்ணுறேன், மேக்ஸோட இருப்பார், சாண்டோ இருப்பார், ஹசன் ட்ராப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இவங்க யாருமே வந்து வைக்கிறது இல்லைங்க, இவங்க எல்லாருமே வந்து ட்ராப் பண்ணிடுறேன் சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்ட் ஆப்ஷனில் பாஸ்லேட் இருப்பார், லோ ஒன் பிக் ட்ராப் பண்ணுறேன், ஹுசைன் ட்ராப் பண்ணுறேன், சகிப் ஹசன் என்னோட டீம் கேப்டன். நெக்ஸ்ட் மஹ்மதுல்லா ட்ராப் பண்ணுறேன். மஹ்மதுல்லா லாஸ்ட் மேட்சை பொறுத்தவரை பவுலிங். ஒருவேளை உங்களுக்கு சாண்டோ பிடிக்கலாம், நீங்கள் மஹ்மதுல்லா கூட யூஸ் பண்ணி பாருங்கள். எட்வர்டில் கூட ஒரு முறை ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. லாஸ்ட் மேட்ச் கூட 3 ஓவர் பக்கம் பவுல் பண்ணியிருக்காரு. ஸோ யூஸ் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ரவுண்டர் வந்து யூஸ் பண்ணி பார்க்குறேன் சரிங்களா. லாஸ்ட் மேட்ச் நல்லா விளையாடிருந்தார். ஸோ அதனால் இந்த ஆல்ரவுண்டர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் என்னோட டீமில். ஸோ அந்த மாதிரி இப்போது ஒருவேளை ஒரு 100 ரன்னுக்கே வந்து அவுட் ஆனால் கூட யாராச்சும் ஒரு பிளேயர் நின்று ஆப்போசிட்டில் விளையாடணும் இல்லைங்களா. ஸோ அந்த ஆப்ஷனுக்காக தான் நான் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷனில் டஸ்கின் அஹ்மத் இருப்பார், முஸ்தபிசுர் ரஹ்மான் ட்ராப் பண்ணுறேன், சாகிப் இருப்பார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வின் மேக்கர் இருப்பார். பிரிங்கிள் வந்து யூஸ் பண்ணுறது இல்லை. பிரிங்கிள் வந்து ஏன் எடுக்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இப்போது 2 ரைட் ஹேண்டர் வந்து இருந்தால் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ஓவரே வந்து பிரிங்கிள் பவுல் பண்ணுவார் சரிங்களா. ஸோ பங்களாதேஷ் பக்கம் பாருங்கள், சாண்டோவும் சரி ஹசனும் சரி 2 பேருமே வந்து லெஃப்ட் ஹேண்டரு. ஸோ அதனால் நம்ம வந்து விவேக் கிங்மா தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் பிரிங்கிளுக்கு வந்து மோர் இம்பார்ட்டன்ட் கொடுக்கல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனுக்காக நான் பிரிங்கிள் ட்ராப் பண்ணுறேன். என்னோட டீமில் இருக்கக்கூடிய அந்த 11 பிளேயர்ஸ் யாருன்னா, லிட்டன் தாஸ். ஸோ என்னோட டீமில் வைக்கக்கூடிய அந்த 10 பிளேயர் வந்து நான் கொடுத்துட்டேன். 11 பிளேயர் வந்து உங்கள் ஆப்ஷனில் கொடுக்குறேன். மேபி உங்களுக்கு முஸ்தபிசுரோ இல்லை லோ ஒன் பிக்கோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு பவுலர் பிளேயர் வந்து வேணா கூட நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கேப்டன் ஆப்ஷனை பொறுத்தவரைக்கும் சகிப் ஹசன் கொடுக்குறேன். வைஸ் கேப்டன் ஆப்ஷனை பொறுத்தவரைக்கும் பாஸ்லேட் வந்து ட்ரை பண்ணுறேன் சரிங்களா. ஸோ ஒருவேளை உங்களுக்கு வைசி வந்து பிடிக்கலாம் கூட வேறு ஏதாச்சும் ஒரு பங்களாதேஷ் பவுலர் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ வீடியோ பற்றி கருத்தில் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அதே போல் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து வெற்றின்றது கிடைக்கும் சரிங்களா.
ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஒருவேளை நான் ட்ராப் பண்ண பிளேயர்ஸ் யாராச்சும் உங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தெரிஞ்சுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ரொட்டேஷனில் வச்சு ட்ரை பண்ணி பார்க்குறேன்.